Hello students, welcome to Sparks Academy. TNPSC Combined Subordinate Engineering Service Examination, அதே மாதிரி SSC JE 2024 ரெண்டு எக்ஸாமும் அப்கமிங்காக வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாம் SSC JE உங்களுக்கு February 29 உங்களுக்கு போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி JDO உங்களுக்கு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஈவன் ஏஇ, SSC JE, RRB, SSC எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் சிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தேர்ட் செஷன் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து we have starting a new batch for SSC JE and TNPSC JDO. So special offers போயிட்டு இருக்குது. ஸோ 29 அதாவது அப்கமிங் மண்டே வந்து உங்களுக்கு இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் சிமெண்ட், ஸோ அதோட கோடல் ப்ரொவிஷன்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ என்னென்ன போக்ஸ் காம்பவுண்ட்னா என்ன, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வில் ஸ்டார்ட் வித் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது, ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ரா மெட்டீரியல் ரா சிமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ரா சிமெண்ட்டையும் ரா மெட்டீரியல்ஸையும் மட்டும், அதாவது ட்ரை மெட்டீரியல்ஸ் லைக் அக்ரிகேட்ஸ் அண்ட் அதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா we cannot make a concrete. So we have to add some water into the cement. So then only we can make a stiff concrete. இல்லையா? ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்கிரீட்டை we can make it. So if we adding some water into the cement will suddenly react with the water. Okay, that process is known as, that chemical reaction is known as hydration of cement. So water add பண்ணும்போது சிமெண்ட் வாட்டரோட ஒரு ரியாக்ட் பண்ண கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி வாட்டரோட எப்படி நடக்குது அப்படின்னா we have already seen that box compound அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோம். ஸோ C3S, C2S, C3A and C4AF. In the major four compounds, so will react with the water and it will replicate some products. So அதுதான் நம்ம இந்த டீடைல்ஸை பார்க்கணும். ஸோ இந்த ஃபோர் காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணது இல்லையா, இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் சிமெண்ட் அண்ட் வாட்டர். The chemical reaction between C4AF, C3S, C2S and C4AF. Okay, and the water. Okay, correct. Next, நீங்கள் வாட்டரை வந்து ஆட் பண்ண உடனே இட் வில் ஸ்டார்ட்ஸ் டு ரியாக்ட் இல்லையா? ஸோ இப்போ ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ C3S வாட்டர் ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும், C2S வாட்டரோட ரியாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ மேஜராக நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இதுதான் ரொம்ப மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ C3S ரியாக்ட்ஸ் வித் தி வாட்டர் அண்ட் இட் ப்ரொடியூஸ் CSH ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் இட் ப்ரொடியூஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சட்டு CaOH2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி C2S ரியாக்ட்ஸ் வித் தி வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் CSH ஜெல் அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் தான் மேஜரான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதுதான் மேஜராக வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். அது நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ CSH ஜெல் அப்படின்னா இட் இஸ் கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டோபர்மரைட் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் DTOBERMORITE அப்படின்னு சொல்லி டோபர்மரைட் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா C3Sம் C2Sம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அடிஷ்னலாக நமக்கு C4AF and C3A இருக்கு இல்லையா, இந்த C3A வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா C3AH6 அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ட்ரை கால்சியம். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரை கால்சியம் அலுமினேட் ஹைட்ரேட், சாரி ஹெக்ஸா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை கால்சியம் அலுமினேட் ஹெக்ஸா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ C3A வந்து இதில் எடுப்போம். ஸோ அடிஷ்னலாக வேற என்ன C3A வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபோ அலுமினேட் அப்படின்றத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். கால்சியம்
சல்ஃபோ அலுமினேட் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த கால்சியம் ட்ரைகால்சியம் அலுமினேட் ஹைட்ரேட் இட் வில் ரியாக்ட் வித் தி கால்சியம் சல்ஃபேட் and it reacts with the calcium sulfate and it produce the calcium sulfo aluminate வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it will produce. ஓகேவா? ஸோ இந்த கால்சியம் சல்ஃபோ அலுமினேட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்டைம்ஸ் எட்ரின்ஜைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ரின்ஜைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எட்ரின்ஜைட் வந்து which is makes the concrete to expand. ஸோ அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். சிமெண்ட் டு எக்ஸ்பேண்ட், அதை நம்ம சல்ஃபேட் அட்டாக் அது தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் hydration. So hydration products கேட்டாங்கன்னா இதெல்லாம் தான். calcium hydroxide, CSH gel, then calcium hydroxide, then calcium sulfo aluminate, then tricalcium aluminate hydrate. So இதெல்லாமே வந்து products of hydration அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் CSH gel அப்படின்றது நமக்கு மேஜராக தேவை. ஸோ when it starts to react and the hydration will takes place, the process எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா the total reactionம் வந்து ப்ரொசீட் ஆகிறதுக்கு இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னா 2 to 5 hours தேவைப்படும். 2 to 5 hours தேவைப்படும் இனிஷியலாக இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகிறதுக்கு, இனிஷியேட் ஆகிறதுக்கு வந்து 2 to 5 hours ஆகும். இந்த பீரியட் இருக்குல்லையே, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய இந்த பீரியட் இருக்குல்லையே, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டார்மெண்ட் பீரியட், DORMANT, dormant period or induction period அப்படின்னு சொல்லுவாங்க. induction period அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோனா 2 to 5 hours எடுத்துக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டார்மெண்ட் பீரியட் ஆர் இண்டக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாமா? ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஆஃப்டர் 2 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த CSH ஜெல் இருக்கு இல்லையா, இட் ஸ்டார்ட்ஸ் டு டெபாசிட். ஸோ அந்த ஹைட்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, சிமெண்ட் பார்ட்டிகல்ஸை சுற்றி என்ன ஆகும்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு டெபாசிட். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா எல்லா சிமெண்ட் பார்ட்டிகல்ஸும் வாட்டரோட ரியாக்ட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் 0 சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் லெஃப்ட் அன்ரியாக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சிமெண்ட் பார்ட்டிகல்ஸும் வாட்டரோட ரியாக்ட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த டெபாசிட் ஆகுது இல்லையா, இந்த டெபாசிட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எதுதான் டெபாசிட் ஆகும் அப்படின்னா இந்த CSH ஜெல்லு தான் வந்து உங்களுக்கு எவ்வளோனா டெபாசிட் ஆகும். ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 50 to 60% ஆஃப் ஹைட்ரேட்டட் சிமெண்ட், ஹைட்ரேட்டட் ஆஃப்டர் ஹைட்ரேஷன். ஓகேவா? ஆஃப்டர் ஹைட்ரேஷன் வந்து 50 to 60% வந்து CSH ஜெல் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகும். தென் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எது மேக்ஸிமம் டெபாசிட் ஆகும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2 சொன்னோம் இல்லையா, CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 20 to 25% வந்து செட்டில் ஆகும், டெபாசிட் ஆகும். பேலன்ஸ் தான். ஓகேவா? இது கிளியரா பேலன்ஸ் வந்து அந்த பேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்சியம் அலுமினேட், கால்சியம் சல்ஃபோ அலுமினேட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரேஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதோட பர்சன்டேஜஸ். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் நம்ம புதுசாக பார்த்த இதெல்லாம் அப்படின்னா டார்மரைட் ஜெல் அப்படின்ற டேர்ம் கேட்கலாம். தென் வந்து கால்சியம் டார்மெண்ட் பீரியட், இண்டக்ஷன் பீரியட், கால்சியம் சல்ஃபோ அலுமினேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து எட்ரிங்கேட். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் மே பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ், அதுதான் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ C3S இருக்கு இல்லையா, C3Sம் உங்களுக்கு CSH ஜெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இதில் இந்த ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். C3Sம் CSH ஜெல் அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. C2Sம் CSH அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ப்ரொசீட் பண்ணிச்சு. பட் இதில் வந்து we are taking C2S is better than the C3S அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் இந்த கொஸ்டின் வந்து மேபி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Why C3S is better than C2S is better than C3S அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எதனால பெட்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா C3S will react with the water and it produce more calcium hydroxide than the CSH gel. ஓகேவா? C3S என்ன பண்ணும் அப்படின்னா more CaOH2 calcium hydroxide less CSH gel. ஓகேவாமா? பட் C2S வந்து என்ன பண்ணுது அப்படின்னா comparatively with C3S it will produce more
CSHL than the CaOH2. ஸோ அதனால நமக்கு ஏன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் because it will react with the water and it leach out from the concrete, then pores will creates. ஓகேவா? ஸோ சல்ஃபைட் அட்டாக்னு நம்ம படிப்போம், லேட்டராக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால CaOH2 வந்து கம்மியாக தான் இருக்கணும், CSHL தான், CSH will be more. ஸோ அதனால still C2S is better than the C3S. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா C2S is better than the C3S அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுவாங்க. கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் C3A வந்து மேக்ஸிமம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் தட் இஸ் 865 ஜூல்ஸ் பர் கிராம் அண்ட் C3S எவ்வளோமா 500 joules per gram. Then C4AF வந்து 420 joules per gram and C2S will be least heat of hydration வந்து கொடுக்கும், that is 260 joules per gram அப்படின்றத லாஸ்ட் செஷன்லேயே நாம பார்த்துட்டோம். கிளியரா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நம்ம பார்த்தோம். இந்த டிசெண்டிங் ஆர்டர் வந்து C3A, C3S, C4AF and C2S. லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு என்ன வரும், C2S வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் படிப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஏன்னா C2S has very less heat of hydration. ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னா அதையும் நான் என்ன சொல்ல மிஸ்டேக். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்னா when the cement is reacts with water, the heat will be generated இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். 860, 500, 420, then 260 அப்படின்னு பார்த்தோம். The amount of heat which is generated during the process of hydration, அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா heat of hydration. That is how much amount of heat is generated during the process of hydration. அதுதான் வந்து என்ன heat of hydration அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த heat of hydration பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு which is affected by different properties like fineness, then amount, how much quantity of C2S, இது C3S இதெல்லாம் பொறுத்து, C3S, C3A இதெல்லாம் பொறுத்து வந்து heat of hydration வந்து என்ன ஆகும்னா will vary. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் heat of hydration amount of heat which is generated during the process of hydration. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா some physical properties of cement which is required அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனஸ் அப்படின்றது. ஸோ ஃபைனஸ் அப்படின்னா ஃபைனஸ் இஸ் த மெஷர் ஆஃப் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளவு ஃபைன் பார்ட்டிகல்ஸாக வந்து எவ்வளோ சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து அதை கிரவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த டிகிரி ஆஃப் கிரைண்டிங் ஆஃப் சிமெண்ட் இஸ் கால்ட் ஃபைனஸ். The fineness of cement is a measure of the size of the particles of cement. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா ஏர் பர்மிபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைன்ஸ் ஏர் பர்மிபிலிட்டி அப்பேரட்டஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பிளைன்ஸ் ஏர் பர்மிபிலிட்டி apparatus ஆர் நீங்கள் ஏர் பர்மிபிலிட்டி மெத்தட், த மெத்தட் இஸ் ஏர் பர்மிபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது எவ்வளவு ஃபைனராக இருக்குதோ, இந்த சிமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளவு ஃபைனராக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா ஹீட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரென்த்தும் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒய் அப்படின்ற அந்த ரீசன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபைனர் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபைனாக வந்து நீங்கள் வந்து சிமெண்ட்டை வந்து கிரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் ஹாஸ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இட் கேன் ரியாக்ட் மோர். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இட் ஹேஸ் ஹை ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் இட் ஹேஸ் ஹை ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ apparatus பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனஸ் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வெயிட் ரீடைன்ட் ஆன் த ISC நம்பர் 9. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சோம். SSCயில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க, அதனால நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜென்ரலாக வந்து TNPSCயில் அடிக்கடி கேட்பாங்க, இப்போ கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவீங்க அப்படின்றது ரீசன்ட் TNPSCயில் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாக வந்து ஏரியா பை வெயிட் அப்படின்ற டேர்மில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணுவோம். இன்னொரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை கிராம். ஸோ இது வந்து
இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇல வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் டைம் ஆஃப் தி சிமெண்ட். ஸோ ஜென்ரலாக செட்டிங் அப்படின்றது நம்ம செட்டிங் ஆஃப் சிமெண்ட் செட்டிங் டைம் நம்ம படிச்சிருப்போம். இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ சிமெண்ட் பேஸ்ட் அது வந்து என்ன வரும்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்ஸில் இருக்கும் இல்லையா. when it starts to losing its that plastic stage இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா setting plastic to stiff. ஓகேவா? it changes, the transformation will happen to plastic to stiff state. இதுதான் வந்து என்ன அப்படின்னா செட்டிங் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹார்டனா மாறும், அதுதான் வந்து என்னன்னா செட்டிங் ஆஃப் சிமெண்ட். ஸோ இதுல நம்ம இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்றத நம்ம படிப்போம். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னா நீங்கள் வாட்டரை ஆட் பண்ண உடனே ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் டு லூஸ் இட்ஸ் பிளாஸ்டிசிட்டி டியூ டு ஹைட்ரேஷன். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஸ்டேட் வந்து என்ன ஆகும்னா அதோட இது வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட்ஸ் டு லூஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். வென் இட் ஸ்டார்ட்ஸ் டு லூஸ் இட்ஸ் பிளாஸ்டிசிட்டி, அதுதான் வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம். ஓகே. ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னா when it completely loses its plasticity. ஸோ 100% எப்போ அதோட பிளாஸ்டிசிட்டியை வந்து லூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோம், பிளாஸ்டிசிட்டி லூஸ் பண்ணி இட் பிகம் ஹார்ட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் இது ரெண்டுத்தையுமே படிச்சுப்போம். ஓகே. ஏன் செட்டிங் டைம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் தி கான்கிரீட், யூ ஹேவ் டு டிரான்ஸ்போர்ட் இட், யூ ஹேவ் டு பிளேஸ் இட். ஸோ யூ நீட் சம் டைம் ஃபார் தீஸ் ப்ராசஸ். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த செட்டிங் டைம் வந்து it is very important. ஓகேவா? ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் ஃபார் ஓபிசி இட் இஸ் 30 minutes அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஃபைனல் செட்டிங் டைம் இஸ் 10 hours அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. 600 minutes படிப்பீங்க. லேட்டராக நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைப் ஆஃப் சிமெண்ட் படிக்கும்போது வில் ஸ்டடி அபவுட் இட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் சவுண்ட்னஸ். ஆல்ரெடி நம்ம சவுண்ட்னஸ்னா என்னன்றதை ப்ரீவியஸ் லெக்சர்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சவுண்ட்னஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நாட் நத்திங் பட் சவுண்ட்னஸ் இஸ் த ரெசிஸ்டன்ட் அகைன்ஸ்ட் வால்யூம் சேஞ்சிங். அதுதான் வந்து என்ன அப்படின்னா சவுண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இட் ஷுட் நாட் எக்ஸ்பேண்ட், த சிமெண்ட் ஷுட் நாட் எக்ஸ்பேண்ட் when it is mixed with water or treated with water. or it should exhibits very less volume change. அதுதான் வந்து என்ன அப்படின்னா சவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். the phenomenon by virtue of which cement does not undergo large volume change in the volume when it is treated with the water. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா soundness. So the cement should be very soft. Okay. So அப்பதான் வந்து it does not undergoes any volume change. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் லைம் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இட் மேக்ஸ் தி சிமெண்ட் டு அன்சவுண்ட். அப்போ அன்சவுண்ட்னா என்ன, இட் மேக்ஸ் தி சிமெண்ட் இன்டு டிஸ்இன்டகிரேட் அண்ட் மேக்ஸ் தி volume changes when it mixed with water or when it is treated with water. Okay. So எதனால அப்படின்னா due to free limes or excess lime and excess magnesia in the cement. ஸோ இது நம்ம இன்கிரீடியன்ஸ் படிக்கும் போதே பார்த்தோம். ஸோ இதான் வந்து என்னன்னா சவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் compressive strength. So cement is measured with cement strength is measured by in terms of compressive strength. ஸோ நம்ம படிச்சிருப்போம் கான்கிரீட்டும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற டேர்ம்ல தான் நம்ம படிப்போம். ஸோ இதில் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ இந்த மாட்டர் சைஸ் அடிக்கடி கேட்பாங்க சார். மாட்டரில் கியூப் சைஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சாண்ட் கேட்பாங்க. ஓகேவா? இட் இஸ் 1:3. 1 part of cement and 3 part of sand is mixed to test the compressive strength of cement. ஓகேவா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா height of hydration. So already I have explained it. The setting of cement is due to chemical reaction between the cement and water is called hydration. During the process, cement reacts. During the process, the heat is generated. Right? That the quantity or the amount of heat generated இருக்கு, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா heat of hydration அப்படின்னு சொல்றோம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா heat of hydration. ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து நம்ம ஹைட்ரேஷன் ப்ராசஸ்லேயும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை பொறுத்து சம்டைம்ஸ் நம்ம என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ் கான்கிரீட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் சிமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மோர் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா இட் வில் செட் ஆர் இட் வில்
hydrate very fastly, but inner part வந்து என்ன ஆகும் அப்படின்னா it keeps hydrating. So rate of hydration will be more in inner side than the outer side. So இப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா some cracks வந்து ஃபார்ம் ஆகும். it affects the strength of the concrete. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைப் ஆஃப் சிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறத ஃபார் எக்ஸாம்பிள் லோ ஹீட் சிமெண்ட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்னமா, we will measure the density of some particle with respect to the density of water தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். எஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.15. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அன் குவாலிட்டி இண்டிகேஷன் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு கால்குலேஷன் ஆஃப் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் தி வெரி குவாலிட்டி கான்கிரீட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு செஷனை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் உங்களுக்கு இது எல்லா டேர்ம்ஸுமே ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ் தான். நம்ம அதெல்லாமே கிளியராகவே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அகைன் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில இருந்து ஸோ கிளாஸஸ் வந்து டிஎன்பிசி JDO அண்ட் SSC JEக்கான கிளாஸஸ் போகுது. ஸோ 29th நியூ பேட்ச். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சென்னை சேதாப்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.